கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நையாண்டி படத்துல நடிச்ச நஸ்ரியா தன்னோட தொப்புளுக்கு டைரக்டர் டூப் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் வரைக்கும் கொண்டு போனாங்க இந்த பிரச்சனைய. அது மட்டும் இல்லாம மீடியாக்காரங்களையும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே தொந்தரவு கொடுக்கற மாதிரி இருந்தது இவங்களுடைய நடவடிக்கை. இத கருத்துல வச்சுக்கிட்டு இவங்களை ஒப்பந்தம் செய்ய காத்துட்டு இருந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் கூட நஸ்ரியாவா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவங்க மட்டும் இல்லாம ஹீரோஸ் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட நஸ்ரியா இப்ப என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? தன்னுடைய சொந்த ஊரான கேரளாக்கே போயிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 5-6 படங்கள் கையில இருந்த நிலையில நஸ்ரியாவுடைய இந்த பிரச்சனை அவங்களுடைய எல்லா வாய்ப்பையும் தட்டி கழிச்சிருச்சு. இப்போதைக்கு திருமணம் என்கிற நிக்கா மட்டும்தான் கையில இருக்காம் தமிழ்ல. மலையாளத்துல இருந்த 3 வருஷத்துல இவங்களுக்கு 3 படம் புக் ஆயிருக்காம். அதுல ஒரு படம் மம்முட்டியோடைய மகன் படமாம். ஸோ மலையாளத்திலேயாவது இவங்களுடைய படங்கள் ஓடும், அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புது நம்பிக்கையில கேரளா பக்கம் திரும்பியிருக்காங்க நஸ்ரியா. இவங்களை வச்சு அடுத்தடுத்து படம் பண்ற ஒரு அபிப்பிராயம் கோடம்பாக்கத்துல யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரம்.